ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மொபைல் இருக்குது. 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸோடு இருக்குது. ஸோ ஒன்று வந்து பாக்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் 11 சொல்லிட்டு ஒரு தரமான மொபைல், ஐக்யூ 11 சொல்லிட்டு. ஸோ ஐக்யூ 11க்கு அப்புறம் ஒரு மாடலே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாடல் வந்திருக்கா என்னன்னு தெரில. ஐக்யூ 11 இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா. இப்போ விலை ஒட்டியிருக்கீங்களா? இங்கே ஒட்டியே இருக்கு 27,000. நீங்க ஓட்டுனீங்களா? ஓகே, 27,000 ரூபா, 27,000. இது ஐக்யூல வந்து பாத்தீங்கன்னா 11. இது மேல வந்து ஆல்ரெடி டெம்பர் கிளாஸ் மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை டெம்பர் கிளாஸ்லாம் எதுவும் போடல, மொபைல் மட்டும்தான். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பெரிய மொபைல். இது ஐக்யூ 11 5G மொபைலு, 128 GB 120 வாட்ஸ் சார்ஜரு, 8 GB ரேமு, 256 GB இப்போ இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27,000, 27,000 ரூபா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எட்ஜி 50 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல். வாங்கியே 4 நாள் தான் ஆகுது. ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கியிருக்காங்க. வாங்கி 4 நாள் தான் ஆகுது. 4 நாளில் அந்த மொபைலை சேல் பண்ணுறாங்க. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 256 GB, 12 GB ரேம், 256 GB. அந்த பெரிய சார்ஜர் 120 வாட் சார்ஜரோட மொபைல் இருக்குது. வாங்கி 4 நாள் தான், 4 டேஸு, 11 மந்த் வாரண்டி. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோப்பா சொன்னார் அவர்? எவ்வளோ சொன்னா மீரா? என்ன பேசுனேன்? 27 எவ்வளோ சொன்னாப்புல, 27,000 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. 12,256. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எட்ஜி 30, மோட்டோ எட்ஜி 30 5G மொபைல் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8,500 ரூபாயா? பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்கு. இது எவ்வளோ? 8,500 ரூபாயா 9,000 ரூபாயா? 9,500 ரூபாயா? ஐயோ, நல்ல வேலை பாஸ், 9,500 ரூபா. விலை தெரியாமல் சொல்லிட்டேன், சரியா? 9,500. பாக்ஸு, சார்ஜரு எல்லாமே இருக்குது. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாயா? சரி, ஓகே, 9,000 ருபீஸ், 9,000 ருபீஸ் தரேன். செம்ம பெரிய மொபைலுங்க இது. 9,000 ருபீஸு. யாருக்காவது வேணுமா டக்குன்னு கால் பண்ணுங்க. மோட்டோ எட்ஜி 30, சரியா? 6 GB ரேமு, 128 பாக்ஸோட இருக்கு. 9,000 ருபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து எஸ்சி கிடையாது, 8, ஐஃபோன் 8 இது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6,500. என்ன ஜிபின்றது நம்ம உள்ளே போய் பார்க்கணும். இதுங்க நானே பார்க்கல. 64 GB தான் இது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. இதில் ட்ரூ டோன் தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், ஃபேஸ் ஐடி வராது. ஆமாம், இதில் ஃபேஸ் ஐடி ஆப்ஷன் கிடையாது, ஃபிங்கர் பிரிண்ட் தான். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் லைட்டாக உடஞ்சிருக்கு. ஸோ மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ அந்த உடஞ்சதுனால கேமரா ஃபால்ட்டுன்னாலாம் கிடையாது. கேமரா சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. கேமராலாம் செம்ம தெளிவாக இருக்குது பஸ். ஆனால் சில பேர் யோசிப்பாங்க, அந்த இடம் உடஞ்சிருக்கு, கேமரா ஏதாவது ஃபால்ட் இருக்குமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எது இருந்தாலும் தெளிவாக இருக்குது, சரியா? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6,500. ஸோ 1 2 3 4 மொபைல் போட்டேன். வேணுன்றவங்க கால் பண்ண.